ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காந்தி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரியபா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 18 சந்திர தரிசனம். இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். சந்திரன் இந்த கிரகமானது மனிதனோட மனதை நேரடியாக தொடக்கூடிய ஒரு கிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு வருகிறது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அதுவும் நம்மளுடைய இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நினைவுகள், நம் மனதில் பதிந்த காயங்கள், கேட்ட சொற்களால் ஏற்பட்ட வருத்தங்கள், பேசாமல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துயரங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா அது எதுக்கு ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இதற்கு முக்கியமான காரணமாக விளங்குவது சந்திரன். இந்த சந்திர கிரகத்திற்கு இது அனைத்திற்கும் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியானது இந்த சந்திரனுக்கு இருக்கிறது. அந்த ஒரு சந்திர சக்தி இன்று இரவில் நம்மளுடைய இதயத்துக்கு இன்னும் அணுக்கமாக வரப்போகிறது. அதற்காக இன்று நம்ம சொல்லப்படுகின்ற இந்த ஒரு அதிசய மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எனவே இந்த ஒரு நாளோட சக்தி, இன்று சந்திரன் மிக அமைதியான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நாள். நம்முடைய மனக்கட்டங்கள் உடையக்கூடிய ஒரு நாளாகவும், பழைய காயங்கள் தனியக்கூடிய நாளாகவும், அடைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் திறக்கக்கூடிய நாளாகவும், கடந்த கால பீடைகள் சிதைந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். இன்று நீங்க சொல்ல போகின்ற இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்காது, உங்களுடைய ஆன்மாவின் அழைப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நமது உள்ளத்தின் விரிசல்களை பூட்டி சரி செய்யக்கூடிய மருந்தாக கூட நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இன்று சந்திரன் இருக்கக்கூடிய திசை இந்த ஒரு இரவுல நம்முடைய மனநிலையை தூய்மைப்படுத்தும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுகையை உடனே வெளியேற்றிவிடும். நம்மை வருடங்களாக துரத்தி கொண்டிருக்கக்கூடிய நினைவுகள் உடனடியாக அழிந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிறிய சிறிய நினைவுகள் அனைத்திற்கும் ஒரு நிச்சயமான ஒரு தீர்வானது கிடைக்கும். நம்முடைய மனதை லேசாக்கும், தூக்கத்தை ஆழமாக்கும். எனவே இந்த ஒரு மந்திரம் சந்திர ஒளியோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையில மனத்திற்கு நேரடியாக பணியாற்றக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும், எந்த ஒரு நேரத்துல சொல்லணும், அதுதான் மிகவும் ஒரு சரியான ஒரு விதமாக இருக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவில் அந்த ஒரு மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை 5 முதல் 7 நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய புண்களை மனதில் நினைக்க கூடாது. நான் விடுவிக்கப் போகிறேன் என்று மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தீபம் வைத்தால் இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு தீபம் நெய் தீபமோ எண்ணெய் தீபமோ அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. இந்த தீபத்தோட தீப்பொறியை கண்டே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். இந்த தீப்பொறியை வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் தொடர்ந்து ஏற்படும். எனவே இன்று இரவுல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் சந்திரனின் குளிர்ச்சியான ஒளியை உங்களுடைய மனதுடன் இணைத்துவிடும். மனதில் இருந்த கொண்டை போன்ற பதட்டங்களை உடனடியாக கரைக்கும். எந்த மனக்காயமும் இந்த ஒரு மந்திரத்துக்கு எதிர்ப்பதில்லை. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் கூறணும். இல்லை அப்படின்னா 216 முறைகள் கூட நீங்க கூறலாம். ஏன் அப்படின்னா இது சந்திரனுக்குரிய ஒரு வரி மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்திற்குள் சில விஷயங்களை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். வருடங்களாக நெஞ்சில் வைத்திருந்த வருத்தங்கள் உருகத் தொடங்கும். துரோக நினைவுகள் அனைத்தும் குறையும். பயம், சோர்வு அனைத்துமே வெளியேறிவிடும். ஏன் எனக்கு மட்டும் இப்படியா அப்படிங்கிற எண்ணம் உங்களை விட்டு குறையும். மனம் மெதுவாக உங்களுடைய ஒளியால் நிரம்ப தொடங்கும். உள்ளத்துக்குள் சந்திரனின் குளிர் ஒளியானது பாயும் போன்ற ஒரு உணர்ச்சியானது நிச்சயமாக ஏற்படும். இது அனைத்தும் இந்த ஒரு மந்திரத்தின் ஒரு சிறப்பாகவே இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவறாமல் கூறி பாருங்க. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய மனதானது லேசாக இருக்க வேண்டும். எந்த விதமான சிந்தனைகளும் எந்த விதமான நினைப்பும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க சந்திர பகவானை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு இரவுல எப்படியாவது கூறிவிடுங்கள். இது ஒரு வரி மந்திரம் தான். இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு. எப்பொழுதுமே நம்ம சிறுசா இருக்கு அப்படின்னு அதை நினைத்து எடை போடக்கூடாது. அதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிடைக்கி அதைத்தான் நம்ம நினைத்து நம்ம பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் இது. ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமகா, ஓம் சோமாய நமகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 108 216 முறைகள் வரை கூறுங்க. ஒரு மந்திரம் தான் இது. நீங்க கூறுனீங்கன்னா 5 நிமிடங்கள் கூட ஆகாது. சந்திர பகவானுக்கு இந்த ஒரு இரவு நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நீங்க நிலவை பார்த்து சந்திரனுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். நிலவை பார்த்து கூறுவது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நிலவின் ஒளியை நீங்க கற்பனை செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதிற்குள் அந்த நிலவோட ஒளியை நீங்க கற்பனை செய்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு அப்புறம் சிறிது நேரம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு மனதில் சந்திரன் இருப்பது போன்று நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மந்திரமும் இடர்பாட்டுக்களை கலைத்து
வெளியேற்றுகிறது அப்படின்னு ஒரு நினைவானது உங்களுடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். சொல்லும் வேகத்தை நீங்க பொறுமையாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ளத்திலிருந்து உங்க அடிவயத்திலிருந்து அந்த ஒரு வார்த்தையானது உங்களுடைய மனதிற்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஒரு மந்திரத்தின் சக்தியானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது சிலருக்கு கண்களில் இருந்து தண்ணீர் ஏற்படலாம். உங்களுடைய மனதானது லேசாக மாறுவது போன்ற ஒரு எண்ணமானது உங்களுக்குள் ஏற்படும். பழைய காயங்கள் அனைத்தும் நினைவுக்கு வரலாம். உடல் முழுவதும் சோர்வானது வெளியேறுவது போன்ற ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறிகளாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு இரவில் சொல்லும் பொழுது ஏற்பட்டால் உங்களுடைய ஆன்மா தன்னைத்தானே சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரம் இன்று இரவு கழிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய மனக்கட்டுகளை முழுமையாக அகற்றும். சாபக்கேடுகள் சாபங்கள் ஏதாவது உங்களுக்கு விட்டிருந்தாங்க அப்படின்னா அது அனைத்தையுமே நிச்சயமாக தூர விலக்கிவிடும். கஷ்ட அனுபவத்தால் உருவான மனத்தடைகளை உடனடியாக விளக்கும். நம்முடைய வளர்ச்சியை தடுத்த நினைவுகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டே நீங்கும். நம்மை பயமுறுத்தக்கூடிய பழைய அனுபவங்கள் அனைத்திற்கும் ஒரு நிச்சயமான ஒரு தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. எனவே இந்த ஒரு மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனமானது குளிர்ச்சி அடையும். கோபங்கள் எவ்வளவு கோபம் நீங்க பட்டாலும் சரி அந்த கோபத்திற்கு ஒரு முழு பலனானது கிடைக்கும். உறவுகள்ல அமைதி ஏற்படும். தூக்கமானது உங்களுடைய வாழ்க்கையில இனிமையாக உருவாகும். நல்ல நல்ல வாய்ப்புகள் நீங்களே தேடி போகலினாலும் அதுவே உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துல இருக்கும். நீங்க மனதில் முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றும். இதுவரை தள்ளி போன அதிர்ஷ்டங்கள் கூட மீண்டும் உங்களுக்கு நீங்க நினைத்த அளவுக்கு உங்களுடைய கனவாக கூட மாறிவிடும். எனவே இந்த ஒரு நேரத்துல சந்திர பகவான் கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில பலத்தையும் அதனுடன் அமைதி இந்த ரெண்டையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்வார். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தவறாமல் கூறி பாருங்கள். இந்த ஒரு மந்திரம் முடிந்ததுக்கு அப்புறம் 2 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு மூச்சை மெதுவாக நீங்கள் இழுத்து விட வேண்டும். உங்களுடைய மனதில் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்று என் துன்பங்கள் விடுபட்டன அப்படின்னு இதை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். ஒரே ஒரு கண்ணாடி தண்ணீர் குடிப்பது இன்னும் உங்களுக்கு நல்லது. கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை ஊற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு தண்ணீரை குடிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பீடைகள் கெட்ட விஷயங்கள் கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். எனவே இந்த நாளுடைய இரவு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய இரவாக கூட மாறலாம். இன்றைய சந்திர தரிசனம் நீங்க கேட்ட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய மனதை சுத்தம் செய்யும். உங்களுடைய ஆன்மாவை சீரமைக்கும். உங்களுடைய துன்பங்களை உருக்கி கவலைகள் கஷ்டங்களை உடனடியாக அளிக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அமைதி நிம்மதி ஆசைகள் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் இது அனைத்தும் கிடைத்தது பற்றி ஒரு நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு மந்திரம் குறைந்தது 108 216 முறைகள் வரை நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் இந்த ஒரு நாள்ல கூறுங்க. கூறிட்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நானும் தெரிந்து கொள்வேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம்.